வணக்கம். ஜப் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்துத்துவா என்பது ஒரு வாழ்வியல் முறையாம். அது எந்த ஒரு மதத்திற்கும் எதிரானதல்ல அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு அண்ணாமலை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம், புதிதான ஒரு விளக்கம். எம்ஜிஆரை பற்றி ஒரு பேசும்போது அதற்கு ஒரு விளக்கம், ஜெயலலிதாவை பற்றி பேசும்போது அதற்கு ஒரு விளக்கம், அப்புறம் பெரியாரை பற்றி பேசினாரு, அண்ணாவை பற்றி பேசினாரு, அப்புறம் உடன்கட்டை ஏறுவதை பற்றி ஒரு தனி விளக்கம் சொன்னார். இதெல்லாம் இறந்து போயிட்டாங்க, ராஜாக்கள் இறந்து போயிட்டாங்கன்னா அவர்களுடைய ராணிகளை, மனைவிகளை சிலர் கபலீகரம் செய்து கொண்டு சென்றார்கள். அதனால ராஜா இறந்த உடனே, மற்றபடி ஒரு ஆண் இறந்த உடனே அவனுடைய மனைவி பிறர் கைப்பட்டு விடக்கூடாது, பிறர் தொடர்ந்து சென்று விடக்கூடாது என்பதற்காக அதோட சேர்ந்து அவனையும் அந்த பெண்களையும் சேர்ந்து எரித்தார்கள் அப்படின்னு அது ஒரு புதுமையான ஒரு விளக்கம் உடன்கட்டை ஏறுவதற்கு. அதே போல இன்னைக்கு இந்துத்துவா என்பது மதம் அல்ல, அது ஒரு வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் இது விரோதமான வார்த்தை அல்ல அப்படிங்கிற விளக்கத்தையும் சொல்லியிருக்காரு. இந்துத்துவா என்பது விரோதமானதல்ல, அது ஒரு மதம் அல்ல, வாழ்வியல் முறை அப்படிங்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் இஸ்லாமியர்களை எதற்காக எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இஸ்லாம் என்பது ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம், அதுவும் மதம் அல்ல. அது அண்ணாமலைக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியாது. இந்துத்துவா என்பது எந்த அளவுக்கு ஒரு மதம் இல்லையோ அதே போல இஸ்லாமும் ஒரு மதம் அல்ல, அது ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம். இந்துத்துவாவை போற்றக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல அண்ணாமலை போன்றவர்கள், மற்றபடி RSS குழுமம், பாஜக குழுமம் இஸ்லாத்தையும் பேணி இருக்கணும். இஸ்லாத்தையும் அவர் போற்றி பாடி இருக்க வேண்டும், புகழ் பாடி இருக்க வேண்டும். அதை போட்டு இஸ்லாமியரை எதிர்ப்பாக ஒருதலை பட்சமாக எதிர்ப்பது இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் அப்படிங்கும் போது அப்புறம் மதம் அல்ல என்று சொல்றதுக்கு என்ன அதுல விஷயம் இருக்கு? ஒண்ணுமே இல்லையா? இந்துத்துவா என்பது ஒரு மதம் இல்லை அப்படின்னா இஸ்லாமும் ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். சரி, நீங்க சொல்றப்படா வச்சுக்குவோமே, இந்துத்துவா ஒரு மார்க்கம் அப்படின்னா அதனுடைய வெளிப்பாடு நான் சொல்லப்பட்டிருக்கிறதா? இஸ்லாமியர்கள் நீங்கள் எதிர்த்து பேசுங்கள், இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் செய்யுங்கள், இந்திய நாட்டை பாரத நாடாக மாற்றுங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி அமையுங்கள், அம்பேத்கர் சட்டத்தை தூக்கி எறியுங்கள், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்க. மாட்டுக்கறி திங்கக்கூடாது சொல்லப்பட்டு இஸ்லாமிய சாப்பிட்டால் அவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வையுங்கள், ஏதோ ஒன்று பண்ணுங்க. மற்றபடி இஸ்லாமியர்கள் எதிர்ப்பாகவே செயல்படுங்க. முத்தலாக்கு சட்டத்தை உடைத்து எறியுங்கள், காஷ்மீருக்கு 370 கொடுக்காதீங்க. இதெல்லாம் இந்துத்துவால் சொல்லப்பட்டிருக்கிறதா? அது ஒரு மதம் அல்ல, அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதே போல உங்களுடைய செயல்பாடு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லையே. அப்படிங்கும்போது இந்துத்துவா ஒரு மதம் அல்ல அப்படின்னு சும்மா பேச்சுல சொல்லி என்ன பண்றது? உங்களுடைய செயல்பாடு ஒன்று விளக்கமா தெரியல. அது யாருக்கும் விரோதமான வார்த்தையும் அல்ல, நல்ல விஷயம்தான். இந்துத்துவா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல எந்த ஒரு விரோதமும் கிடையாது. அது எந்த ஒரு வகையிலும் மதமும் அல்ல, எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருந்தாலுமே கூட இஸ்லாமியர்களை மட்டும், குறிப்பாக சிறுபான்மையின மக்களை மட்டும் வெறுத்து ஒதுக்குங்கள் அப்படி இந்துத்துவால சொல்லப்பட்டிருக்கிறதா? அண்ணாமலை இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இன்னைக்கு பேட்டியில சொல்லியிருக்கிறார், இந்துத்துவா என்பது ஒரு மதம் இல்லை அப்படின்னா அப்ப இஸ்லாத்தை நீங்க எதுக்கு எதுக்குறீங்க? பாராட்டிட்டு போக வேண்டியதான். இந்த ஒரு 3 வாரத்துக்கு முன்னால சொன்னாரு, இஸ்லாமியர்கள் ஊடுருவற்காரர்கள், அதிகமாக குழந்தை பெறக்கூடியவர்கள் அப்படின்னு இந்துத்துவால சொல்லியிருக்குதா? அப்புறம் சொல்லிட்டு திடீர்னு உல்டாவா பேசுறாரு. ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லவே கிடையாதுங்க. இந்துக்களையும் இஸ்லாமியும் பிரித்து பார்த்தா நான் பொது நல வாழ்க்கைக்கு விரோதமானவன், அதுக்கு சம்பந்தமே இல்லாதவன், பொதுநல வாழ்க்கைக்கு அருகதை இல்லாதவன் சொல்லிவிட்டு பிரதமர் மோடி சொல்றாரு. இந்த மாதிரிலாம் உல்டாவை பேச சொல்லி இந்துத்துவா சொல்லி இருக்குதா? எங்க சொல்லியிருக்கு? எந்த இடத்துல சொல்லப்படவே இல்லையே. இந்துத்துவா என்பதற்கு புதிதான ஒரு விளக்கம் சரி சொல்லலப்பா. இந்துத்துவா என்பது ஒரு சரியான விளக்கம் தான் சொல்லியிருக்காரு. உங்களுடைய நடைமுறை என்ன? இன்னைக்கு இஸ்லாமிய இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில அவருடைய அந்த மதத்தின் சார்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் கரெக்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
அதே போல உங்களுடைய இந்துத்துவாவில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தின் அடிப்படையில் உங்களுடைய செயல்பாடு இருக்கிறதா? குறிப்பாக சிறுபான்மை மக்களை எதற்காக சிதைத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி வருது இல்லையா? அதே நேரத்தில் எல்லோரையும் அரவணைத்து செல்வதுதான் இந்துத்துவம். எங்க அரவணைச்சு செஞ்சீங்க? ஒண்ணுமே இல்லையா? சிஏஏ, இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு இந்திய குடியுரிமை திருத்த சட்டம், அப்புறம் பொது சிவில் சட்டம், அதெல்லாம் கொண்டு வர சொல்லி இந்துத்துவா சொல்லியிருக்குதா? இல்லையே. பீகார்ல ஒரு பேச்சு, மகாராஷ்டிராவில் ஒரு பேச்சு, அந்த மாதிரி பிரதமர் மோடியை பேச சொல்லி இந்துத்துவா சொன்னதா? இல்லையே, ஒண்ணுமே கிடையாது. எந்த ஒரு விஷயம் கிடையாது. அதே நேரத்தில் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க, எல்லா இஸ்லாமியர்களும் ஓபிசியில் சேர்ப்பதைத்தான் நாங்கள் எதிர்க்கின்றோம் அப்படின்னு. இஸ்லாம்னாலே ஒரே விஷயம் தான், முடிஞ்சு போச்சு. அது என்ன எல்லா இஸ்லாமியர்களும்? அதான் உண்மை புரியல. இஸ்லாமியர்களுக்குள்ள எந்த பிரிவுமே கிடையாது. அது அண்ணாமலைக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. அதையெல்லாம் மீறி சில போரா முஸ்லீம்கள், மற்றபடி அகமதிய முஸ்லீம்கள் என்று இருக்கு, அவரெல்லாம் முஸ்லீம்கள் கிடையாது. முகமது நபியை யார் பின்பற்றுகிறார்களோ, குரானை யார் பின்பற்றி தழுவி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இஸ்லாமியர்கள். மற்றபடி போரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர்கள், மற்றபடி அகமதியா இஸ்லாமியர்கள் அப்படி அவர்களாக சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்தான், அவங்களாம் முஸ்லீம்லாம் கிடையாது. அகமதியா முஸ்லீம் அப்படி யாருமே கிடையாது. போரா முஸ்லீம்லாம் யாருமே கிடையாது. அவர்களாக வைத்துக் கொண்டார்கள். அவருடைய உருவம் என்பது பார்ப்பதற்கு இஸ்லாமியர்களை போல் தெரிகிறது. அதான் உண்மை. இதை அண்ணாமலை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் போட்டு எல்லா இஸ்லாமியர்களுக்கும் ஓபிசியில் சேர்ப்பதை நான் எதிர்க்கின்றேன் அப்படின்னா, இஸ்லாம்னா ஒண்ணுதான், முடிஞ்சு போச்சு. உலகம் முழுவதும். ஆமா, அந்த இஸ்லாமியன் ஒண்ணு நபிகள் நாயகத்தை அந்த வழியில் செல்வான், குரானின் வழிப்படி அவன் நடந்து கொள்வான். அவ்வளவுதான். ரெண்டே விஷயம்தான். ஒன்று நபிகள் நாயகத்தின் வழி, இன்னொன்று இறைவன் சொல்லி இருக்கின்றானா. இந்த ரெண்டை தவிர வேற எதுவுமே ஒரு இஸ்லாமியன் எடுத்துக்கொள்ள மாட்டான். அப்படிங்கும்போது ஒரு இஸ்லாமியன் தான் வரும். அதுல எல்லா இஸ்லாமியன் அப்படின்னா, எல்லா இஸ்லாமியர்களும் நாங்கள் ஓபிசியில் சேர்ப்பதை எதிர்க்கின்றோம், அதைத்தான் எதிர்க்கின்றோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லையே. மற்ற இஸ்லாமியர்கள் சொல்லி அடையக்கூடிய மக்களை நீங்கள் எதிர்க்கலாம். அதுல எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எந்த ஒரு இஸ்லாமியர்கள் அதில் எதிர்த்துலாம் பேச மாட்டாங்க. இஸ்லாமியர்களை மட்டுமே ஓபிசியில் சேர்ப்பதை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வார்த்தை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பிரதமர் மோடி என்ன பேசிட்டு இருக்காரு? அன்னைக்கு பீகார்ல என்ன பேசுறாரு, மகாராஷ்டிராவில் என்ன பேசுறாரு? இதைத்தான் பேசுறாரு. அதைத்தான் நீங்களும் பேசுறீங்க. இஸ்லாமியர்களை ஓபிசியில் சேர்ப்பதை நான் இருக்கும் வரை எதிர்த்து கொண்டே இருப்பேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? அண்ணாமலை எல்லா இஸ்லாமியரும் அல்ல அப்படிங்கிறீங்க. அந்த ஒரு இஸ்லாத்தை இரண்டாக மூன்றாக பிரித்து பேசுறீங்க. அப்போ உங்க சௌரியத்துக்கு பேசுவதெல்லாம் இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் என்றால் ஒன்றுதான். ஆமா, ஒன்று நபியை பின்பற்றுவது, இன்னொன்று குரானின் வழியில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. அது ஒன்றுதான், வேறு கிடையாது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்துக்கு விளக்கம் கேட்டிருக்கார். அதாவது ஈவிக்கு இளங்கோவன் ஒரு வார்த்தை சொன்னார். ஆமா, இவர் சும்மா இல்லை, இவர் ஓட்டவாய் அண்ணாமலை பேசுறாரு. செல்வ பெருந்தகை பேட்டி கொடுக்கிறார். நாங்க காங்கிரஸ் அலுவலகத்தை நாங்கள் முற்றுகையிடுவோம், மோடி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு போட்டு முற்றுகையிடுவது போட்டு ஒரு அரசியல் கட்சி காங்கிரஸ் தலைவர், மாநில தலைவர், தமிழக மாநில செல்வ பெருந்தகை பேசுறாரு. அதுக்கு வாங்க, அண்ணாமலை வரவேற்கிறார். சந்தோஷமான விஷயம். வாங்க, எத்தனை பேர் வரீங்களோ 10 பேர் வருவீங்க. அதுல நாங்கள் சமைச்சு போடுறோம், உங்களுக்கு சாப்பாடே போட சொல்றாரு. அதுக்கு இவிகேஎஸ் இளங்கோன்னு சொல்ற, சாப்பாடு போடுறதை பத்திலாம் ஒண்ணும் இல்லைப்பா, நாங்கள் வயிறார சாப்பிடுவோம், அதை பத்தி ஒன்றும் இல்லை, போடுறது நான் போச்சு மாட்டுக்கறியை சமைச்சு போடுங்க அப்படிங்கிறாரு. இதுல ஒன்றும் தப்பு கிடையாது. வார்த்தையை விட்டது யார்? அண்ணாமலை தானே. ஒரு விருந்தாளி வர்றான் அப்படின்னா அவன்கிட்ட கூட சில விஷயங்களை கேட்பான். அப்பா மாமன் வர்றாருப்பா, மச்சன் வர்றாருப்பா, யார்ப்பா? அவர் கொழுந்தனா இருப்பான். ஆமா, அவருக்கு இட்லி பிடிக்காதுங்க, தோசை தான் பிடிக்கும். இங்க ஒரு ரூட் போகும். அப்புறம் இன்னொருத்தர் சொல்லுவார், வர்றவர் என் மாமன்பா, அவருக்கு மாட்டுக்கறியை விட ஆட்டுக்கறி தான் பிடிக்கும், ஆட்டுக்கறியை விட கோழிக்கறி தான் பிடிக்கும். ஆமா, இன்னொருத்தர் சொல்லுவார், பேசாம எல்லாத்துக்கும் பொதுவா அப்படிங்கிறது அவருக்கு தகுந்த மாதிரி மீன் வாங்கி போட்டு விடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து போகும். அப்ப அவர்களுக்கென்று பிடித்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்முடைய தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு செய்ய சொல்லி இருக்கக்கூடிய சமயத்துல இவிகேஎஸ் இளங்கோன்னு மாட்டுக்கறி சமைத்து போடுங்கன்னு சொல்றது என்ன தவறு இருக்கு? எந்த ஒரு தவறுமே கிடையாது. என்ன
மாட்டுக்கறியை சமைத்து கொடுங்கள் என்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. அதே நேரத்தில் சாப்பாடு போடுகின்றோம் அப்படின்னு சொல்வதற்கு மட்டும் அண்ணாமலைக்கு உரிமை இருக்கா? மாட்டுக்கறியை சமைத்து போடு என்று சொல்வதற்கு EVKS இளங்கோவனுக்கு உரிமை இல்லைப்பா. ரைட்டு உண்டு. இப்போ நான் அண்ணாமலையை பார்த்து கேட்குறேன், நாங்கள் சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொல்வது உங்களுக்கு உரிமை இருக்கா? இல்லை சாப்பாடுக்கு செத்தவன் தான் காங்கிரஸ்காரனா? அதெல்லாம் கிடையாது. அவங்க ஆளாடு மூட்டை மூட்டையை அரிசி வாங்கிட்டு அவங்க சாப்பிட்டு தான் இருப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இவராக பேசிக்கொண்டு இந்த சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. ஜெயலலிதா இந்துத்துவவாதி. அவர் இன்னைக்கு இருந்திருந்தார் அப்படின்னா முதல் ஆளா ராமர் கோவிலுக்கு அவர் தான் வந்திருப்பாரு. ஆமா, 20 லட்சம் பேருக்கு மேல அவர் கரசேவை திரட்டினார். அதெல்லாம் உண்மைதான். பட் இடையில் ஏற்பட்ட பிரச்சனையின் அடிப்படையில் மோடியா லேடியாங்கிற பிரச்சனை வந்துச்சு இல்லையா? அதையும் அண்ணாமலைக்கு தெரியுது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல கட்டாயமாக ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்திருந்தால் கட்டாயமா ராமர் கோவிலுக்கு போயிருக்க மாட்டார். அதான் பகிரங்கமான உண்மை. ஏன்னா அன்னைக்கே முட்டிக்குச்சு, லேடியா மோடியா அப்படிங்கும்போது அவர் இதுக்கு ராமர் கோவிலுக்கு போறாரு. இங்க இருக்கு 1001 கோவில்கள், அதை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் கடைசி வரை ரோசமாக வாழ்ந்தவர். ஆமா, பக்கத்தில் தன்னை ஒரு ஆணை கூட சேர்க்காமல் தூரமாக நின்று பார்த்து அம்மா என்று சொல்ல வைத்தவர் ஜெயலலிதா அம்மையார். அந்த அளவுக்கு ஒரு கருணை உள்ளம் கொண்டவர். அதே நேரத்தில் அற்புதமான ஒரு மனிதராக அவர் வாழ்ந்து சென்றார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை எதிர்ப்பு தான். அந்த அம்மாட்டிலாம் பப்பு வேக. இன்னைக்கு எடப்பாடி இருந்த ஒரே காரணம், ஆமா, அநியாயமாக இன்றைக்கு பிஜேபி தமிழகத்தில் உள்ள நுழைஞ்சிருக்கு. அது எடப்பாடி தான் காரணம். 4.5 வருஷம் நாங்கள் எப்படிலாம் ஆட்சி செஞ்சிருப்போம் எங்களுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு பாஜக எங்களை நெருக்கியதுன்னா இன்னைக்கு உங்களை நெருக்கிட்டு இருக்கிறாங்க பாஜக. தெரிஞ்சுதா? அன்னைக்கு விட்டு கொடுத்தீங்க கொஞ்சமா. இன்னைக்கு அதிமுகவை அழிக்கக்கூடிய அளவுக்கு பாஜக தலையெடுத்து நிமிர்ந்து கொண்டிருக்குது என்பதை பகிரங்கமான ஒன்று. திமுக அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன, அந்த கட்சி ஒன்றும் செய்ய முடியாது. பாஜக யார் என்பது அவர்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? திமுக யார் என்பது பாஜகவுக்கு தெரியும். இன்னைக்கும் வரைக்கும் ஒரு வார்த்தை ஜாலமாக திமுகவுக்கு ஆப்போசிட்டாக பேசிக்கொண்ட அண்ணாமலை வெளிப்பாடு இன்னைக்கு அதிமுகவுக்கு மாறிடுச்சு. அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடியோட வெளிப்பாடு திமுகவை நோக்கி போயிட்டு இருந்தது. இப்ப அவருடைய பேச்சு அண்ணாமலை நோக்கி போயிட்டு. இதுதான் உண்மையை ஒழிய மற்றபடி ஜெயலலிதா அம்மையார் எந்த வகையிலுமே இந்து அவர் அதுல எந்த ஒரு மாற்று கருத்து. எல் முருகன் சொல்லியிருக்காரு, ஜெயலலிதா இந்துவாக வாழ்ந்தார். யாருக்குத்தான் தெரியாது. இந்துத்துவவாதி என்பது வேறு, இந்துவாக வாழ்ந்து இறப்பது என்பது வேறு. இந்துத்துவவாதிக்கும் இந்துவுக்கும் வித்தியாசமே தெரியாம இன்னைக்கு ஒருத்தர் எம்பியாவும் ஒரு அமைச்சராகவும் இருக்கிறார் அப்படின்னா அப்புறம் அந்த கட்சி எந்த அளவு இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஜெயலலிதா மட்டும்தான் இந்துவா? எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் எனக்கெல்லாம் இந்து நண்பர்கள் அதிகம். பிராமணிய நண்பர்கள், இந்து நண்பர்கள், சேட்டு நண்பர்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். எல்லாமே இந்து நண்பர், அதெல்லாம் தப்பு கிடையாது. அவர்களுடைய வெளிப்பாடுங்க. எல் முருகன் சொல்லார், ஜெயலலிதா இந்துவாக வாழ்ந்தார்கள். யார் இல்லைன்னா இந்துவாக வாழ்ந்தார்கள், இந்துத்துவவாதியாக வாழவில்லை. ஆமா, அது எல் முருகன் போன்றவர் மட்டுமே. அண்ணாமலைக்கு இன்னும் தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்து ஏன்னா என்ன, இந்துத்துவானா என்ன அப்படிங்கிற விளக்க உரையே தெரியாமல் இன்னைக்கு பாஜகவினர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. அதனால முதல்ல இந்துனா என்ன, இந்துத்துவானா என்ன, ஆமா அது என்ன மதமா, வாழ்வியல் சம்பந்தப்பட்டதா அப்படிங்கிற புரிஞ்சுக்குங்க. அப்புறம் இஸ்லாத்துக்கு வாங்க. ஆமா, இஸ்லாம் என்பது உலக மார்க்கம், உலகமெல்லாம் தழுவிய மார்க்கம். ஆமா, இன்றைக்கு உலகத்திலே 2வது ஆமா எண்ணிக்கை உயர்ந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனால எல்லாத்தையும் தெரிந்த நீங்க இஸ்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. பிறகு இருந்தாலும் முதல்ல உங்க மதத்தை பத்தி தெரிஞ்சுக்குங்க. ஆமா, இஸ்லாமியர்கள் பிறகு இந்துத்துவா அப்படின்னா என்ன, இந்துன்னா என்ன அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அப்பதான் நீங்க ஒழுங்கான அரசியலை பண்ண முடியும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.